மாற்றுத்திறனாளிக்கு நகராட்சி, பேரூராட்சி, ஊராட்சி பகுதியில் நியமன உறுப்பினர் தருவது போல் இந்த முடிதிருத்தும் தொழிலாளர்களுக்கும் ஒவ்வொரு நகராட்சி, பேரூராட்சி, ஊராட்சி பகுதியில் நியமன உறுப்பினர் வழங்க வேண்டும் என்று அரசை வலியுறுத்துகிறோம். தஞ்சாவூர் தமிழ்நாடு சோழமண்டல முடி திருத்தம் தொழிலாளர்களின் மாநில செயற்குழு கூட்டம் தஞ்சையில் மாநில தலைவர் பெல் மாறன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் மிகவும் பிற்பட்டவர் பட்டியலில் உள்ள மருத்துவர் இனத்தை வேலைவாய்ப்பு, கல்வியில் முன்னுரிமை கொடுத்து 5% தமிழக அரசு உள் ஒதுக்கீடு வழங்க வேண்டும் எனவும், மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் சிறப்பு நியமன உறுப்பினர்கள் வழங்கியது போல் முடி திருத்தும் தொழிலாளிகளுக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் நியமன உறுப்பினர் வழங்க வேண்டும் எனவும், தியாகி விஸ்வநாததாஸ் அவர்களுக்கு சென்னை கலைவாணர் அரங்கில் முழு உருவ சிலை அமைத்து ஆண்டுதோறும் அவரது பிறந்த நாளை அரசு விழாவாக கொண்டாட வேண்டும் எனவும், முடி திருத்தும் தொழிலாளிக்கு தமிழ்நாடு வீட்டுவசதி வாரியத்தில் இலவசமாக வீடு வழங்க வேண்டும் எனவும், எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி மருத்துவர் சமூகத்தை வேட்பாளராக அறிவிக்கிறது அந்த கட்சிக்கு ஆதரவு அளிப்பதென்றும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மாநில துணைத் தலைவர் டாக்டர் தமிழ்செல்வன், மாநில பொருளாளர் தென்னை மணிகண்டன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர். தமிழ்நாடு சோழமண்டல மருத்துவர் முடிதிருத்துவோர் நல சங்கத்தின் நிர்வாக குழு கூட்டம் இன்று தஞ்சையில் நடைபெற்றது. அந்த நிர்வாக குழு கூட்டத்தில் 5 தீர்மானங்களை நாங்கள் நிறைவேற்றியிருக்கின்றோம். முதலாவது தீர்மானமாக, மாற்றுத்திறனாளிக்கு நகராட்சி, பேரூராட்சி, ஊராட்சி பகுதியில் நியமன உறுப்பினர் தருவது போல் இந்த முடிதிருத்தும் தொழிலாளர்களுக்கும் ஒவ்வொரு நகராட்சி, பேரூராட்சி, ஊராட்சி பகுதியில் நியமன உறுப்பினர் வழங்க வேண்டும் என்று அரசை வலியுறுத்துகிறோம். மிகவும் பிற்படுத்த பட்டியலில் இருக்கின்ற மருத்துவ குலத்திற்கு தனி இடஒதுக்கீடாக 5% வழங்க வேண்டும் என்று அரசை வலியுறுத்துகிறோம். தியாகி விஸ்வநாதாஸ் அவர்களின் முழு உருவ சிலையை சென்னை யானை கவுனி பகுதியில் அவர் இறந்த இடம், அந்த இடத்தில் அவருக்கு முழு உருவ சிலை அமைத்து அவருக்கு அரசு மரியாதை செய்ய வேண்டும் என்று உங்கள் அரசை கேட்டுக்கொள்கிறோம். ஏழை முடிதிருத்தும் தொழிலாளர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா, அந்த குடியிருப்பு பகுதியில் வீட்டுமனை பட்டா குடியிருப்பு பகுதியில் இடம் தர வேண்டும் என்று அரசை வலியுறுத்துகிறோம். வரும் சட்டமன்ற தேர்தலில் எங்கள் சமூக மக்களிற்கு யார் முன்னுரிமை கொடுத்து அளிக்கிறார்களோ அந்த கட்சிகளுக்கு ஆதரவு தருவது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.